துர்கை அம்மன் என்பது சக்தியின் உருவாகிய பராசக்தி தேவியின் ஒரு பரம்பொருள் அவதாரம் ஆகும். துர்கை அம்மன் அவதாரம் பெரும்பாலும் அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவே. துர்கை அம்மன் என்பது சக்தியின் உருவாகிய பராசக்தி தேவியின் ஒரு பரம்பொருள் அவதாரம் ஆகும். துர்கை அம்மன் அவதாரம் பெரும்பாலும் அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவே தோன்றியது என புராணங்கள் கூறுகின்றன. புராணங்களின்படி மகிஷாசுரன் என்ற அசுரன் கடுமையான தவம் செய்து பிரம்மாவிடம் எந்த ஆனாலும் நான் கொல்லப்படக்கூடாது என்று வரம் பெற்றான். அந்த வரத்தின் ஆணவத்தில் அவன் தேவர்களை வென்று திரிதலங்களிலும் பயங்கரமாக ஆட்சி செய்யத் தொடங்கினான். அப்போது தேவர்கள் அனைவரும் விஷ்ணு சிவன் பிரம்மா துர்கை அம்மன் என்பது சக்தியின் உருவாகிய பராசக்தி தேவியின் ஒரு பரம்பொருள் அவதாரமாகும். துர்கை அம்மன் அவதாரம் பெரும்பாலும் அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவே தோன்றியது என புராணங்கள் கூறுகின்றன.